رسول الله خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين ويا دستكير ويا خير خلق الله صلى الله عليه وسلم إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين ويا رحمة للعالمين اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفعلوا الخير لعلكم تفلحون قال النبي صلى الله عليه وسلم اتق المحارم تكن أعبد الناس أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு யூரான ஃபாத்தமுன் நபியீன் வ சய்யிதுல் முர்சலீன் வ இமாமுல் முத்தகீன் சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் வலிமார்கள் குத்துபுமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சுபதாக்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள் உலக முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய சந்ததிகள் அனைவர்கள் மீதும் நம்முடைய முன்னோர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹு தஆலாவுடைய அன்பும் அருளும் அவருடைய மன்னிப்பும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றிக் கொள்வானாக. நம்முடைய இறுதி தூதர் அவருடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்கள் மீதும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் உண்மையிலும் வறுமையிலும் சேர்ந்து வாழும் பெருபாக்கியத்தையும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் உண்மையிலும் வறுமையிலும் கிடைப்பதற்குண்டான பாக்கியங்களை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து சதுர சுகத்தோடு அவனுக்கு பொருத்தமான கண்ணியமான உயர்வான அந்தஸ்துள்ள செழிப்பான ஒரு வாழ்க்கையை நீண்ட கடிய காலங்கள் வாழும் அந்த பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கொண்டு வருவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், வானங்களுடைய சோதனைகளிலிருந்தும்
சிறு வயதிலே மூன்றாகுவதை விட்டும் கடன்களிலிருந்தும் வட்டி வாங்குவது வட்டி கொடுப்பதிலிருந்தும் கடன் வாங்கும் சூழ்நிலைகளிலிருந்தும் ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள் துன்பங்கள் சோதனைகள் அதனுடைய செலவீனங்கள் அனைத்திலிருந்தும் அந்த ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்தார்கள். எதிர்வரக்கூடிய புனிதமான இந்த ரமலான் மாதத்தை முழுமையாக அடைந்து அதில் அதிகமான நல்ல காரியங்களை செய்து அவனுக்கு பொருத்தமாக இந்த ரமலானை கழிப்பதற்குண்டான பாக்கியத்தை ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாம். வாழ்நாளில் அதிகமான ரமலானை சந்திக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அந்த ரமலானில் புனிதமான லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவை முழுமையாக அடையக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நன்மை என்னவென்றால், இந்த ரமலானை நம்ம அடைகிறது அது பெரிய பாக்கியம். அது எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தஆலா வழங்காத ஒரு பெருபாக்கியம் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் ரமலான் மாதத்தை. எல்லா காலத்திலும் இந்த ரமலான் இருந்ததுதான். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து ரமலான் மாதம் இருந்ததுதான். ஆனால் சிறப்பு அடைந்தது என்னமோ, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகுதான் இந்த ரமலான் மாதம் சிறப்படையும். பொதுவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பெயரை கேட்டாலே ஸலவாத்து சொல்லணும். நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் ஸலவாத்து கொஞ்சம் வாழ்விட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஸலவாத்து என்பது அது ஒரு பெரிய பாக்கியங்கள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஸலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்துட்டான்னு சொன்னா உண்மையிலே அவன் ஈடேற்றம் பெற்றவன் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. குர்ஆனுடைய ஹதீஸுடைய அந்த வார்த்தைகளை வைத்து சொல்லும்போது பார்க்கும்போது, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு வழங்கிட்டான்னா அவன் உண்மையிலேயே மனிதனின் சிறந்தவன் தான். மனிதனின் புனிதன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி மனிதனிலேயே சிறந்த மனிதன் அவனாகத்தான் இருக்க முடியும். இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஸலவாத்தின் மீது ஒரு பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் ஒரு நன்மையும் அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் வந்துட்டாலே ஸலவாத்து சொல்வது அது மிக சிறந்த ஒரு அமல். அது இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய காலங்கள்ல அது சம்பந்தமாகவும் சில விஷயங்கள் வரும், நம்ம அதை பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகுதான் அது சிறப்படைகிறது. மாதங்களிலேயே சிறந்த மாதம் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஆதாக்கும் ரமலான் ஷஹ்ருன் முபாரக். உங்கள ரமலான் மாதம் வருகிறது, அது பரக்கத்து பொருந்திய மாதம் என்று அல்லாஹ் சொல்கிறார். பரக்கத்து பொருந்தியன்னு சொன்னாலே அது பெரிய உயர்ந்த ஒரு மாதம் தான். அது அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை அல்லாஹ் தஆலா இந்த மாதத்திலே வைத்திருக்கிறான் என்பதை ஹதீஸின் மூலமாக நிறைய நம்மளால முடிகிறது. நபிமார்களின் தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த நபிமார்களுடைய தலைவருக்கு அல்லாஹ் தஆலா வேதத்திலேயே சிறந்த வேதமாகிய குர்ஆன் ஷரீஃபை வழங்குகிறார். வேதத்திலேயே சிறந்த வேதமாகிய குர்ஆன் ஷரீஃபை வழங்குகிறார். எப்படி வழங்குகிறார்?
மலக்குமார்களிலேயே சிறந்த மலக்காகிய தலைவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை வழங்குகிறார். குர்ஆனை சுமந்து வந்ததினால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறப்பு இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை இந்த பூமிக்கு இறக்குன அந்த இரவு இருக்கிறதுல, உலகத்துல படைக்கப்பட்ட இரவுகள்ல 365 நாள்ல 365 இரவுகள் வரும். அந்த 365 இரவுகளிலேயே சிறந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவு. அந்த லைலத்துல் கத்ர் இரவுல அல்லாஹ் தஆலா நபிமார்களின் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாதங்களிலேயே சிறந்த மாதமாகிய ரமதானுடைய மாதத்தில் இரவுகளிலேயே சிறந்த இரவாகிய லைலத்துல் கத்ருடைய இரவில் மலக்குமார்களிலேயே சிறந்த மலக்காகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயமாகிய உம்மத்துன் வஸத்துன் உயர்ந்த சமுதாயமாகிய நடுநிலையான சமுதாயம் கைர் உம்மத்தின் உஹூஜத்துல் லின்னாஸ் இந்த உலகத்தில் வந்த சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயம் நீங்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பறைசாற்றுகிறார். அந்த சிறந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா வேதத்திலேயே சிறந்த வேதமாகிய குர்ஆன் ஷரீஃபை தந்திருக்கிறான் சொன்னா இந்த மாதம் எவ்வளவு உயர்ந்த மாதம் என்பதை நம்ம விளங்குகிறது. எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கும் இந்த மாதத்திற்கு. இந்த மாதத்துடைய சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் பயான் இருக்குது. நம்ம மைதுன் ஹாஜார் அவங்களுடைய வீட்டுல ஜலீலா ஜுவலின் மைதுன் ஹாஜாருடைய வீட்டுல ஏன்னா நோம்பு பிடிச்சிட்டு அடைய முடியாது என்பதற்காண்டி சரியா 11 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாகும். பெண்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் பயான் இருக்கிறது, சிறப்பான துஆக்கள் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை தௌபாவுடைய மஜ்லிஸ், அதாவது நம்முடைய பாவங்கள் எல்லாம் நினைச்சு அந்த தௌபா மஜ்லிஸ் திக்ர் மஜ்லிஸ் நடத்தி அந்த துஆ மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அதனால் தவறாமல் ஒவ்வொரு நாளும் கலந்து கொள்ளும். ஏனென்றால் அது ஒரு ரமதான் மாதம் அது ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாதம். அல்லாஹ் தஆலா அதை நமக்கு வழங்கி இருக்கிறான்னா உண்மையிலே நம்ம கொடுத்து வைத்து வருகிறதான். நீ கூட ஜும்மாவில் நான் அந்த பயான்ல சொல்லும் போது ஒரு வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்னன்னா, இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை அடைந்தவர்கள் மன் ஹுரிம கைரஹா ஃபகத் ஹுரிம, இந்த மாதத்தை லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து யார் வீணடிக்கிறானோ அவன் உண்மையிலேயே வீணா போனவன் தான் அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது இந்த மாதிரியான ஹதீஸ். ரமதான் மாதத்தை முழுமையாக அடைந்து அதில் நன்மைகளை பெறவில்லை என்று சொன்னால் நம்மளை விட மோசமானவன், பாக்கியமற்றவன், அதாவது நம்முடைய பாஷையில சொல்றாங்க கேடுகட்ட மனிதர்கள் அப்படித்தான் சொல்ல முடியும். ஹுரிமவுக்கு அப்படித்தான் அர்த்தமே வரைக்க முடியும். நம்மளுடைய பாஷையில நேரடியாக அதாவது நடைமுறையில சொல்ற மாதிரி தான் கேடுகட்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான வார்த்தைகளை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ரமலானுடைய காலத்துல நீங்க நேரத்தை வீணடிச்சிடாதீங்க அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அந்த புனிதமான ரமலான் நம்மளை நோக்கி வருது. இந்த ரமலானுக்காக வேண்டி நம்ம தயாரிப்புல இருக்கிறோம். நம்முடைய சின்ன பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல நினைச்சிங்க எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த ரமலான் வருவதற்கு முன்னால வீட்டுக்கு முன்னாடி வடகம்லாம் செட்டு அப்படியே காய வச்சு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சில பொருட்களை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ரமலான்ல போய் நம்ம கஷ்டப்படக்கூடாது. இப்போ பகல் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன ஒரு 10 மணிக்கெல்லாம் அப்ப எங்களுடைய அம்மாவெல்லாம் என்ன செய்வாங்க, நல்லா அந்த அரபு தமிழ் படிப்பாங்க. அரபு தமிழ் பெண்களா என்ன செய்வாங்க, அரபு தமிழ் படிச்சு என்ன செய்வாங்க, மக்களுக்கு பயான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அழகா இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக இருந்தது. ரமலான்ல அதிகமான நன்மைகளை ஈட்டி செய்யக்கூடிய ஒரு மாதம். அதனால அதிகமான நன்மைகள் செய்வதற்கு அது ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம செயல்படுத்தணும். அதுக்குதான் ரமலானே. மற்ற மாதத்துல மாதிரி நம்மளும் ரமலான்ல மற்ற காரியங்கள் செய்து கொண்டே இருந்தோம்னு சொன்னா மற்ற மாதத்திற்கும் ரமலானுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும் தாய்மார்களே. அதனால வரக்கூடிய ரமலானை நம்ம ரொம்ப கண்ணியமாக ஒரு உயர்வான ஒரு மாதமாக அது மனதில் அதனுடைய கண்ணியத்தை வைத்துக் கொண்டு அதை சரியான முறையில பயன்படுத்திக்கிறோம்.
நன்மைகளை விதைக்கக்கூடிய மாதம் அது. அதாவது இமாம்கள் சொல்லி தருவாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கும் சரதான தொழுகைக்கு முன்னால முன் சுன்னத்து இருக்கிறது போல பின் சுன்னத்து இருக்கிறது போல ரமதான் மாதத்துக்கு முன்னால் 2 மாசத்துக்கு முன்னாலே ரஜபு மாசம், ரஜபுல இருந்து ஷாபான்ல இருந்து என்ன செய்வாங்க சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரமதானுடைய தயாரிப்புல இறங்கிடுவாங்க. அதிகமான நோம்புகளை வைத்து தன்னோட உடம்பை பழக்கப்படுத்துவாங்க. ரமதான்ல திடீர்னு நோம்பு வச்சுட்டோம்னா சோர்வடைஞ்சு போயிடுவோம். அதனால ரமதானுக்கு முன்னாலேயே அந்த நோம்பு வைத்து என்ன செய்வாங்க, அதை பழக்கப்படுத்துவாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் முன்னாலே அது ஒரு போட்டின்னு வருதுன்னு வைக்கிறேன். நம்ம எக்ஸாமுக்கே போறோம் அப்படின்னு சொன்னா எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்து எழுதணும்னு யோசிச்சு எழுத முடியுமா? அது ஒரு கஷ்டமா போயிடும். படிக்காம போய் உட்காந்து எக்ஸாம் ஹால்ல போய் எழுதணும்னு சொன்னா முடியுமா? முடியாது. அப்போ அந்த எக்ஸாமுக்கு எழுதுவதற்கு முன்னால் உட்கார்ந்து பல இரவுகள் பல பகல்கள் எப்படி நம்ம பாடத்தை படித்து படித்து மனமனம் செய்து அதை மெமரியில ஏற்றிட்டு போய் எக்ஸாம் ஹால்ல உட்காந்து ஈஸியா நம்ம எழுதுறோமோ, அது மாதிரி ரமதானுக்கு முன்னால் 2 மாசத்துக்கு முன்னாலேயே நம்ம உடம்பை நோம்பு பிடிச்சு பழகி ரமதான் வந்த உடனே அதை அதாவது உற்சாகத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு அந்த ரமதானை நாம் அந்த நோம்பை பிடித்து வரவேற்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்பதற்காகவே என்று இமாம்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. ரமதானுக்கு முன் சுன்னத் எப்படி முன் சுன்னத் இருக்கிறதோ அது மாதிரி முன்னால என்ன செய்யணும், என்ன செஞ்சிருக்கணும், ரஜப் மாசத்திலேயும் ஷாபான் மாசத்திலேயும் அந்த நோன்பு வச்சு பழக்கமாக இருக்கணும். அதே மாதிரி பின் சுன்னத்து மாதிரி தான் ஷவ்வால் மாசத்துல 6 நோன்பு வைக்கிறது. தொடர்ந்து 6 நோன்பும் வைக்கலாம், அல்லது விட்டு அந்த மாசத்துக்குள்ள 6 நோன்பும் வைக்கலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். ஆக மொத்தத்துக்கு முன் சுன்னத்து பின் சுன்னத்து இருப்பது போன்று இந்த ரமதான் மாதத்துக்கு முன்னாலையும் பின்னாலையும் நோன்பு வைத்து அந்த ரமதான் மாதத்தில் சந்தோஷமாக உற்சாகமாக நோன்பு வைக்கிறதுக்கு வேண்டி அந்த உடலை பழக்க வேண்டும் என்பதாக இமாம்கள் நமக்கு சொல்லி தர்றார். அந்த அளவுக்கு பயிற்சி எடுத்து நம்முடைய முன்னோர்கள் ரமதான்ல நோன்பு வைத்து அந்த நன்மைகளை சம்பாதித்து இருக்கிறாங்க. எப்படி எக்ஸாம் ஹால்ல நம்ம படிச்சது அப்படி கடற்கடன்னு எழுதுவோம், அது மாதிரி நன்மைகளை அறுவடை செய்யக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். அவ்வளவு புனிதமான ஒரு மாதம் தாய்மார்கள். இந்த மாதத்துல ஒரு 5 விதமான காரியங்களை நம்ம செய்ய கரெக்டா செய்யணும். 5 விதமான காரியம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது என்ன 5 விதமான காரியம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, من يأخذ مني 5 خصال فليعمل بهن أو يعلمهن من يعمل بهن. நான் ஒரு 5 விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி தர்றேன். யாரு அதை சரியா அவங்களும் கடைபிடிக்கணும், அப்படின்னா அடுத்தவங்களுக்கு கடைபிடிக்க வேண்டும் என்று அவங்களுக்கு கற்றும் கொடுக்கணும். இதை செய்யுங்க அப்படின்னு கற்றுக் கொடுக்கணும். இதுக்கு யாரு பொறுப்பெடுத்துக்கிறா அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. என்கிட்ட இருந்து யார் பொறுப்பெடுத்துக்கிறா அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள்னா இந்த பொறுப்புன்னு சொன்ன உடனே கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுன்னா நாளைக்கு மறுமையில அது ஒரு மிகப்பெரிய பாவமா வந்துடுமே அப்படின்னு சொல்லி இந்த பொறுப்பு ஏத்துக்கிறது அப்படிங்கும் போது கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க எந்திரிச்சு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஃபகுல்து அன யா ரசூலல்லாஹ், நான் சொன்னேன் நான் இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க, அந்த 5 விஷயத்தையும் சொல்லுங்க, நான் அதை என்னுடைய வாழ்க்கையில கொண்டும் வர்றேன், அடுத்தவங்களுக்கு நான் அதை எத்தியும் வைக்கிறேன், நீங்க அது என்ன விஷயம் 5 விஷயத்தை சொல்லித்தாருங்கன்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையை பிடிச்சுக்கிட்டு ஃபஅஹத பியதி, என்னுடைய கையை பிடித்துக்கிட்டு ஃபஅத்தஹுன்ன ஃபீஹா, அந்த 5 விஷயத்தை அப்படியே எண்ணி ஒண்ணா விரல விட்டு எண்ணி சொன்னாங்க. முதல் விஷயம் என்ன தெரியுமா? இத்தகில் மஹாரிம தகுன் அஅபுதன் நாஸ். அபூ ஹுரைரா, நீ பாவத்தை விட்டு தவிர்த்து இரு அப்படின்னாங்க. பாவம் செய்யாதே. இது ரமலானுக்கு ரொம்ப பொருத்தமானது. நீ பாவம் செய்யாமல் இருப்பீயானால் தகுன் அஅபுதன் நாஸ், நீ தான் மனிதர்களையே மிக சிறந்த வணக்கசாலின்னு சொன்னாங்க. அதாவது வணக்கசாலின்னு மட்டும் சொல்ல, அஅபுதன் நாஸ், மனிதர்களையே மிக சிறந்த வணக்கசாலி.
இந்த அஅபுதன்னாஸ் அக்பர்ன்ற மாதிரி அல்லாஹ் அக்பர்னு சொல்றோம்ல, அதாவது அல்லாஹு கபீரும், அல்லாஹு பெரியவன் அப்படிங்கிறதுக்கு கபீர்ன்ற வார்த்தையும் சொல்லலாம், அக்பர்ன்ற வார்த்தையும் சொல்லலாம். ஆனா கபீர் என்ற வார்த்தைன்னு சொன்னா அவன் பெரியவன், அவனுக்கு மேல இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும், ஒரு அந்த அரபுல சொல்லுவாங்க. ஆனா அக்பர்னு சொல்லிட்டோம்னா இஸ்மு தஃதீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட சிறந்த பெருசு எதுவுமே இருக்காது. அதனாலதான் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை நம்ம சொல்றோம், கபீர்னு சொல்லாம. அப்ப அல்லாஹு அக்பர் அந்த அதே மாதிரியான வாசகத்தை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல தொடங்குகிறார்கள் என்று சொன்னா, சொல்றாங்க சொன்னா, தக்குன் அஅபுதன்னாசி, மனிதர்கள்ல நீதான் மிகப்பெரிய வணக்கசாலி. அத வணக்கசாலி மட்டும் சொல்லல, நீதான் மிக சிறந்த வணக்கசாலி, பெரிய வணக்கசாலின்னு சொல்றாங்க. அதாவது நன்மை செய்யறது என்பது வேறு விஷயங்க, பாவம் செய்யாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். நன்மை செய்யறது அது ஈஸியா செஞ்சுட்டு போயிடலாம், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டே போயிடலாம், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஏன்னா நம்ம சில பேர் சொல்லுவாங்கல்ல, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டே இருக்கும்போது என்ன செய்தி அவன் வந்திருக்கிறாள் பத்தியா ஓ என்னட்டு பேசுறாங்க, அப்புறம் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஆமடி அப்படித்தான், என்ன செய்யறது அவ அப்படித்தான் அப்படி இந்த புறம் பேசுறது இருக்கு பத்தியலா. இதுக்கு என்ன இந்த அல்லாஹ் அக்பர் சொல்லி ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா தாய்மார்களே? இதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நன்மை செய்வது பெரிய விஷயம் அல்ல, நீ தவறு செய்யாமல் இருக்கணும், அதுதான் மிகப்பெரிய வணக்கம் என்று சொன்னாங்க. தவறு செய்யாமல் இருப்பது அது எவ்வளவு பெரிய வணக்கம் தெரியுமா? அது ஒரு பாவத்தை செய்யாமல் இருக்கிறது. அதாவது டிவியை பார்த்துக்கிட்டு சீரியலை பார்த்துக்கிட்டு 5 பேரை தொழுகை தொழுவது பெரிய விஷயம் அல்ல. நீ தொழுகாட்டியாலும் பிரச்சனை இல்லை, நீ டிவி பார்க்காமல் இருந்தாலும் அது பெரிய வணக்கம், அது பெரிய நன்மை. அது நீ தொழுகிறது என்பது அது 2ஆம் தரம். ஆனால் நீ டிவி பார்க்காமல், பாவம் செய்யாமல், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாமல், உன்னை நீ தற்காத்துக் கொள்றா பத்தியா, உன் நாவை தற்காத்துக் கொள்றா பத்தியா, உன்னுடைய செயல்பாடுகளுடைய செயல்களை தற்காத்துக் கொள்றா பத்தியா, இதுதான் வணக்கத்திலேயே மிக சிறந்த வணக்கம் என்று சொல்லி தருகிறார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி இருக்கணும் தாய்மார்களே? ரசூலுல்லாஹ் ஏன் இந்த கையை பிடிச்சுக்கிட்டு ஒண்ணா எண்ணி ஏன் சொன்னாங்கன்னா, அதனுடைய வீரியம், அதனுடைய நன்மை அவ்வளவு இருக்கிறது என்பதற்காக வேண்டிதான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, நான் 5 வார்த்தைகளை சொல்லுவேன், அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கொண்டு வரணும், அதை அடுத்தவர்களுக்கும் நீங்கள் எத்தி வைக்கணும், செய்ய சொல்லும்படி நீங்க சொல்லணும். அதுக்கு யார் பொறுப்படுத்துகிறார்கள்? எல்லா சஹாபாக்களும் யோசிச்சாங்க. ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் முன்னால வந்தாங்க, இந்த 5 விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் யார ரசூலல்லாஹ் அப்படின்னா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையில தவறுக்கு போனதே கிடையாது. அப்படிதானே? எவ்வளவு பெரிய விஷயம் தாய்மார்களே! ரமலான்ல நம்ம இதை கடைபிடிக்கிறது தாய்மார்களே. நம்ம அமல் செய்வது 2ஆம் தரம், அது அடுத்த விஷயம். நோன்பு வச்சுக்கிட்டு அடுத்தவரை புறம் பேசினா நோன்புல ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்குதா? 2 பெண்மணி வந்தாங்க, யார சொல்றது, அந்த பெண்மணிகள் ரொம்ப வாந்தியா எடுக்கிறாங்க, என்ன செய்யுது, கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்தா மாமிசம் கரிகளா துப்புறாங்க. அப்படியே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பெண்கள் நோன்பு வைத்துக் கொண்டு அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி இருக்கிறார்கள், அதனாலதான் இப்படிப்பட்ட வாந்தி வருகிறது என்று சொன்னாங்க. நோன்பு வச்சுக்கிட்டு புறம் பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு தாய்மார்களே? சொல்லுங்க பார்க்கலாம். நோன்பு வச்சுக்கிட்டு நம்ம டிவி பார்த்தோம்னு சொன்னா என்ன பிரயோஜனம் இருக்குது? அதுல ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதா? ஏதாவது நன்மை இருக்குதா? தாய்மார்களுக்கு நான் முக்கியமா சொல்றேன், நல்லா விளங்கிக்கிறங்க. நோன்பு வைத்துக் கொண்டு சகருடைய நேரத்தில், அதாவது நிறைய ஒளிபரப்பு செய்வாங்க, ஏன்னா சகருடைய நிகழ்ச்சி, சகர்ல மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா மார்க்கம் கற்றுக்கு வேற நேரமே தெரியாது பாருங்களேன். அதனால இந்த டிவி மார்களுக்கு எல்லாம், இந்த டிவி சேனல் நடத்துறவங்களுக்கு எல்லாம் அந்த ரமலானுடைய நேரத்தில், அந்த நேரத்துல ஷைத்தான் எப்படி கெடுக்கிறான் பாருங்களேன். அதாவது ஷைத்தான் வழிகெடுக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் தஆலா 4 இடத்துல சொல்றான். நான் எப்படி வழிகெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அல்லாஹ் அந்த ஒரு இடத்துல சொல்லுவான், அந்த மனிதர்கள் எந்த நல்ல வழியில போறாங்களோ அந்த வழியிலேயே போய் அவர்களுடைய அந்த நல்ல பாதையை, நேரான பாதையை உட்கார்ந்து கொண்டு அவர்களை நான் வழிகெடுப்பேன்னு சொல்றான். அதுல ஒண்ணுதான் இது. சகருடைய நேரம் எவ்வளவு உயர்ந்த நேரம் தெரியுமா? அது அல்லாஹ் முதல் வானத்திற்கு நம்மோடு பேசக்கூடிய நேரம். அது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பேச வேண்டுமா, 2 வழிதான் இருக்கிறது. ஒண்ணு,
குர்ஆனை எடுத்துக்கொண்டு ஓதுங்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள். ஏனென்றால் குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல, அல்லாஹ்வுடைய பேச்சு அது. அல்லாஹ் அவருடைய சொந்த பேச்சு அது. அவருடைய கலாம் ஷரீஃப்னு சொல்லுவாங்க. கலாம் அல்லாஹ்வுடைய பேச்சு அது. நீங்கள் குர்ஆன் ஓதுங்கள், அது அல்லாஹ்வுடைய நீங்கள் பேசிக் கொண்டு இருங்கள் என்று சொல்வார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒன்று இது. இரண்டாவது என்ன தெரியுமா? தஹஜ்ஜுடைய நேரத்தில் யார் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி யா ரப்பு என்று கண்ணீர் விட்டு அழுகிறானோ அவன் துஆ கேட்கவில்லை, அல்லாஹ்விடத்தில் பேசிக் கொண்டு இருக்கிறான். ஏன் தெரியுமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா முதல் வானத்திற்கு வந்து அந்த நடுநிசி நேரத்துல தஹஜ்ஜுடைய நேரத்தில் முதல் வானத்திற்கு வந்து என்னிடத்தில் பேச, என்னிடத்தில் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று அவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் எழுந்திருத்து அல்லாஹை வணங்கிவிட்டு கையேந்தினால் அவன் அல்லாஹ்விடத்தில் பேசிக் கொண்டு இருக்கிறான் என்பது பொருள் என்பதாக சொல்லி தருவார்கள். அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு பதிலா டிவி முன்னால உட்கார்ந்துட்டு மார்க்கத்தை பத்தி இனிய மார்க்கம் அப்படின்னு உட்கார்ந்துக்கிட்டு நம்ம அதுலதான் கேள்வி கேட்பாங்க. நான் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பேங்க நோம்புக்குள்ள. ஏன்னா நோம்புல பகல்ல நம்ம தூங்கிட்டு டயர்டா எழுந்திரிச்சு குர்ஆனும் ஓதணும் பயானும் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்பதான் 2 பேரும் போன் அடிச்சு கேட்பாங்க. அதிர்ந்து இந்த கேள்விக்கு எப்படி எதிர்த்து பதில் எழுதுறது? இதா வேலை. நான் கேட்கிற திருப்பி நீங்க சகர் நேரத்துல கேள்வி பதில் நிகழ்ச்சி பண்ணிடலாம். ஆமா, முதல்ல அதை மூடுங்கன்ற அந்த பயம், அதனால் வரக்கூடிய எந்த பரிசும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறது. ஏன்னா மார்க்கத்தை இப்பதான் நீங்க கத்துக்கிறோமா? மார்க்கம் தெரிகிறதற்கு எத்தனை நேரங்கள் இருக்கிறது? தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல போய் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி டிவி ஓபன் பண்ணி உட்கார்ந்துக்கிட்டு ஏன்னா நியத்துன்னு சொல்றது இல்ல, சகர் சாப்பிடுறது இல்ல. சில பிள்ளை அதுலயே கவனம். சகரை 2 கோடி கொத்துற மாதிரி ஒரு கொத்து சகரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக சொன்னார்கள், பரக்கத்து என்று சொன்னார்கள். சகர் வைக்கிற அது பரக்கத்து பெருங்கல். அது ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறதுலாம் கிடையாது. 2 கொத்து கோடி கொத்து மாதிரி கொத்துக்கிட்டு போய் டிவி முன்னால உட்காந்துக்கிற. அப்படி இல்லைன்னா சோத்து கட்டை டிவிக்கு போய் டிவி முன்னால உட்காந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே செய்யறது. தயவு செய்து சொல்ற தாய்மார்களே, யாரும் டிவிய அதாவது இப்பவே நீங்க முடிவு வச்சாலும் சரிதான், அல்லது தலைப்புறைக்கு முன்னால அந்த நிறைப்புறைன்னு சொல்றாங்களா இல்லையா? ஏன்னா எங்க ஊர் சைடு தான் கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிடுவா. ஏன்னா 1 மாசம் கால பகல்ல சாப்பிட மாட்டாங்களா இல்லையா? அதனால சரி கூட்டமா உட்காந்து சொந்த பந்தங்கள்லாம் உட்காந்து கூட்டாஞ்சோறு திட்டுவிட்டு அந்த நோம்பு வரவேற்கிறாங்களாமா. அது ஒரு சந்தோஷம். அந்த நாள் அடைவில் டிவியை மூடி வச்சிருங்க. பெருநாள் கழிச்சு இன்ஷால்லா ஓபன் பண்ணிக்கலாம். அந்த டிவி மூலமாக வரக்கூடிய எந்த மார்க்கமும் நமக்கு தேவையில்லாத நோம்புல அவசியம் இல்லாது. ஏனென்றால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றார்கள், இத்தகில் மஹாரிம தகுன் அபதன் நாஸ். பாவத்தை விட்டு நீதான் மிகப்பெரிய வணக்கசாலி என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவதாக சொன்னாங்க, வர்த பிமா கஸ்ஸம அல்லாஹு லக தகுன் அக்னன் நாஸ். அல்லாஹ் தஆலா உனக்கு எதை தந்திருக்கிறானோ, உனக்கு உன்னுடைய விதியில உனக்கு எவ்வளவு தந்திருக்கிறானோ அதை நீ புரிஞ்சுக்கோ, அதை ஏற்றுக்கோ. அப்படி நீ ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னா நீ தான் மனிதர்கள மிகப்பெரிய பணக்காரன் என்று சொன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மை அதுதாங்க. நமக்கு என்ன அல்லாஹ் தந்திருக்கிறான் அதை கவனிச்சு நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுவோம் என்று சொன்னா, அதை கவனிச்சு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வோம், நம்ம வாழ்க்கையில இது செலவு செய்தோம் என்று சொன்னால் நம்ம தான் மிகப்பெரிய பணக்காரன். நமக்கு அதை மிச்சம் பிடிக்க முடியும். 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் பக்கத்து வீட்டுக்காரன், அதை பார்க்க கூடாது, அதை யோசிக்க கூடாது. நம்ம மாப்பிள்ளை 20,000 அனுப்புறாரா, இந்த 20,000 எவ்வளவு சேமிக்க முடியும் என்று யோசிக்க கூடியவள் உண்மையிலே சிறந்த பெண்மணிதான். அவள் தான் மிகப்பெரிய பணக்காரி, மிகப்பெரிய கோடீஸ்வரி அவள் தான். அதாவது எங்களுடைய உஸ்தாத் தான் சொல்லுவாங்க, மனைவிலேயே சிறந்த மனைவி யாரு தெரியுமா அப்படின்னு. யாரு தெரிந்து ஒவ்வொருத்தரும் பேசிக்கிறது. என்ன அழகா, முகம் அழகா இருக்கணும், முடி அழகா இருக்கணும் அப்படின்னு சின்ன வயசு தானே எங்களுக்கு எல்லாம், அந்த 23, 24 வயசுல. அப்பதான் சொன்னாங்க, எந்த பெண்மணி கணவனை கடன்படாமல் எந்த ஒரு பெண்மணி தன்னுடைய குடும்பத்தை ஓட்டுகிறாளோ, அவனுடைய சம்பாத்தியத்தை வைத்து மாப்பிள்ளைக்கு கடன் சுமை ஏற்றி வச்சிடாம
தானும் கடன் பற்றாம, வீட்டுக்கு எந்த கடன்காரனும் வந்து தேடி வந்துடாம, தன் குடும்பத்தை கண்ணியத்தோடும் மரியாதையோடும் எவள் நடத்துகிறாளோ அவள் தான் சிறந்த பெண்மணி என்று சொல்லி தந்தார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? நமக்கு அல்லாஹ் தஆலா எதை வழங்கி இருக்கிறான், இவ்வளவுதானா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு வண்டி ஓட்டணும், வாழ்க்கையை ஓட்டணும். அவள் தான், அதுதான் மிக சிறப்பு. அந்த பெண்மணி தான் மிகப்பெரிய பணக்காரி. அதாவது பெரிய கோடீஸ்வரனா இருந்து ஊர் முழுக்க கடனை வாங்கி வச்சுக்கிட்டு பெரிய கோடீஸ்வரனா இருந்து என்னங்க பிரயோஜனம் இருக்குது? அதாவது பிரயோஜனம் இருக்குதா? நான் கூட சொல்றது என்ன, அம்பானிக்கு வந்து 20 லட்சம் கோடியை வந்து தள்ளுபடி பண்ணிட்டானோ, 6 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லுவானோ. சொல்லும் போது அவன் தான் பெரிய கோடீஸ்வரன். ஏடா இவன் பெரிய கோடீஸ்வரனா? இவன் உழைச்சா வந்தான், நாட்டு காசை, ஊர் மக்களோட நாட்டு காசை வந்து அடிச்சு உலையில போட்டு வந்தவன் தான் பெரிய பணக்காரனா? சொந்தமா முயற்சி செய்து அவனை உழைச்சி எந்த கடனும் இல்லாமல், இந்த பேங்க் கடனும் இல்லாம, அடுத்தவன் எந்த கடனும் இல்லாமல் வந்து நிக்கிறான் பாத்தியா, இவன் தான் மிகப்பெரிய பணக்காரன். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. உனக்கு எது இருக்கு, உனக்கு என்ன கையில இருக்குதோ அதை பொருத்திக்கோ. இதுதான் நமக்கு அல்லாஹ் தஆலா நாடியது அப்படின்னு நீ நினைச்சுக்கோ. அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. நீ தான் மிகப்பெரிய பணக்காரன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால், அருமையான தாய்மார்களை, இதை நம்ம முதல்ல கையில் எடுக்கணும். இந்த சிந்தனையை நம்ம முதல்ல நம்முடைய உள்ளத்துல கொண்டு வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவாங்கல்ல, உந்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃவல மின்கும், உங்களுடைய கீழ் உள்ளவர்களை பாருங்கள். உங்களுடைய உங்கள் கீழ் தரத்துல, உங்களை விட தரத்துல யார் கீழே இருக்கிற அவர்களை நீங்கள் பாருங்கள். வலா தந்துரு இலா மன் ஹுவ ஃபௌககும், உங்களுக்கு மேல் தரத்தில் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். எல்லாரையும் அல்லாஹ் தஆலா பணக்காரன் ஆக்க முடியாது மாட்டான்ல. எங்க அது முடியுமா? நேற்று தான் ஒரு ஹதீஸ் படிச்சேன். இன்னைக்கு அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நேற்று நைட்டு அப்படியே நான் ரொம்ப வியந்து போனேன். 2 ஹதீஸ் படிச்சேன். ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது ஒரு அறிவாளியாக ஒரு மனிதன் மாறுவதும், அறிவற்றவனாக மடையனாக இந்த உலகத்தில் வாழுவதும், நோயாளியாக ஒரு மனிதன் வாழுவதும், ஆரோக்கியமாக ஒரு மனிதன் வாழுவதும் எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்ட்டாங்க. நான் அசந்து போயிட்டு இந்த ஹதீஸை பார்த்துட்டு, எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா இது? அட நம்மளுடைய திறமை யாரெல்லாம் சொல்றாங்க அத்தனையும் ஜீரோ தான். என்னுடைய திறமை வச்சுதான் வந்துச்சு. யாரு சொல்ல முடியுமா? அட உழைக்கணும், முயற்சி செய்யணும், அது வேறு விஷயம். ஆனால் இதெல்லாம் என்னுடைய முயற்சியை கொண்டுதான், என்னை கொண்டுதான் வந்தது என்று சொல்வது அது மகா முட்டாள்தான். ரோடு போடுறான்ல, ரோடு போடுறவன் உழைக்காம இருக்கிறான், கொத்தனார் உழைக்காம இருக்கிறான். ஒரு நாளைக்கு 1200 ரூபாய் இன்னைக்கு கொத்தனார் கூலி. அவனை உழைக்காம இருக்கிறான். ஆனா அவன் பெரிய கோடீஸ்வரன், பெரிய மாடி வீட்டிலே இருக்கிறான். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அப்படி கம்ப்யூட்டர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு மாசம் லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அப்படித்தானே? உழைப்பு என்பது எல்லாத்தையும் இருக்கத்தான் செய்யுது. அது இல்ல, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவனைத்தான் அல்லாஹ் உயர்த்துகிறான். இதுதான் அங்க உள்ள நோக்கம். அது அதனாலதான் உன்னுடைய சிந்தனையை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு வா. அல்லாஹ் உனக்கு என்ன தந்திருக்கிறானோ அதை பொருந்துக்கோ. இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொன்னால் அதனை அதை பொருந்திக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அவனுக்கு பயிர்ந்து அவன் தான் இந்த உலகத்தில் மனிதனை விட்டும் தேவையற்றவன். மனிதன்ல மிகப்பெரிய பணக்காரன் அவன் தான். எங்க கடன் இல்லாம, வசதி இல்லாட்டியாலும் கடன் இல்லாமல் வாழ்வது எவ்வளவு பெரிய ஒரு மன நிம்மதி, எவ்வளவு பெரிய அங்கீகாரம், எவ்வளவு பெரிய பணக்காரன் அவன். நல்ல தைரியமா சட்டக்காரனை தூக்கி விட்டு போகலாமே, என்கிட்ட கடன் இல்லடா, தூக்கி விட்டு போகலாமே. கோடி ரூபாயை சம்பாதிச்சு கடன் இருந்த வீட்டுக்குள்ள பதுங்கி உட்கார்ந்து கடன்காரன் வந்துருவானோ என்ற பயத்தோடு அச்சத்தோடு வாழ்வதை விட, காசு பணம் இல்லாட்டியும் குடிசையில் வாழ்ந்தாலும் சட்டக்காரரை தூக்கி விட்டு எனக்கு கடன் இல்லப்பா அப்படின்ட்டு போறது எவ்வளவு பெரிய அங்கீகாரம், அது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம், அது ஒரு நிம்மதி. அது இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. உனக்கு என்ன கிடைச்சிச்சோ அதை புரிந்துக்கோ. பக்கத்து வீட்டு அம்மா வந்து ஆயிஷா வந்து 10,000 ரூபாய்க்கு புடவை எடுத்துச்சுன்னா நம்மளும் 10,000 ரூபாய். அந்த அம்மா 1 லட்சம் ரூபாய், புருஷன் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, சரி வாங்கி கொடுக்கலாம். உன் மாப்பிள்ள 20,000 ரூபாய் தானே சம்பாதி, நீனும் 10,000 ரூபாய் ஆசைப்பட்டு என்ன செய்யறது? பெருநாள் செலவுக்கு என்ன செய்யறது? மற்ற செலவுக்கு என்ன செய்யறது? இல்ல இதுல ஒரு வார்த்தை, சரி ஒரு அம்மா சொல்லுது, இவரெல்லாம் ஒரு ஆம்பளையா? ஏன் நான் கேட்ட சில வரலையே, கல்யாணம் உச்ச காலத்துல என்ன செஞ்சாரு?
இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வார்த்தை உங்கள் நரகத்துல கொண்டு போய் சேர்க்குன்னு சொன்னாங்க. அப்ப என்ன நமக்கு கிடைச்சிச்சோ அது நம்மளுக்கு என்னது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நெட்டையா குட்டையா என்னமாக இருந்தாலும் சரிதான், அதை புரிந்து கொள்வதுதான் நீ மிகப்பெரிய பணக்காரன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. மூணாவதாக சொல்லி தந்தாங்க, வஹ்சின் இலா ஜாரிக தகுன் முஃமினா. இந்த நோம்புடைய காலத்துல இந்த மூணாவதாக நம்ம கடைபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்னங்க, பாவத்தை விட்டு நீங்க இருக்கணும். இந்த ரமதானுடைய காலத்துல பாவத்தை விட்டு நீங்க இருக்கணும். ரெண்டாவது என்னங்க, அல்லாஹ் தஆலா எதை நாடி இருக்கிறானோ அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ரமதானுடைய காலத்தை ஓட்டணும், அடுத்தவர்களை பார்க்க கூடாது. நாலாவது என்ன, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரனோடு நல்ல விதமாக நடந்துக்கோ. அப்படி நீ நடந்து கொண்டால் நீ தான் உண்மையான முஃமின் என்று சொன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம மூமின் சொன்னா என்ன, நான் 5 வேளை தொழுகிறேன், அப்படி நோன்பு வைக்கிறேன், அது இது இதுன்னு சொல்லிட்டு என்னை பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை சச்சரவு இருந்தீங்க இல்லைங்களேன், அல்லாஹ்ட்ட போய் நல்லா நாளைக்கு பக்கத்து வீட்டுக்காரனை விசாரிப்பான். எப்பா உங்களோட பக்கத்து வீட்டுக்காரன் ஆயிஷா என்ன செஞ்சாங்க, யா அல்லாஹ் அந்த ஆயிஷாவா, பக்கத்து வீட்டு ஆயிஷாவா, யார் ரப்பே ரஹ்மானே, அந்த பொண்ணுக்கு பதிலாக என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிடா. அந்த பொண்ணு பக்கத்து வீட்டுக்கார பொம்பளையா நான் இருந்தனால என்னைய சொர்க்கத்துக்கு அனுப்பிடா வாப்பா, இந்த கேள்வி கேளுங்கிற அந்த அப்படின்னு சொல்லுவான். அப்படி போய் ஒரு பெண்மணி சொல்லிருச்சுன்னு வைக்கிறேன், நம்ம உண்மையான மூமினே கிடையாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, உன் பக்கத்து வீட்டுக்காரனோட நல்ல முறையில் நடந்துக்கும். இது நோம்புடைய காலத்துல நம்ம ரொம்ப கடைபிடிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க ஏழையா இருக்கிறாங்களா, நம்ம நல்ல இன்னைக்கு அவங்கள்ட்ட நோம்பு திறக்கிறதுக்கு சரியான வசதி வாய்ப்புகள் இல்லையா, நம்ம ஒரு 5-6 சம்சா கூட வாங்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுக்கணும், தப்பு கிடையாது. அது எவ்வளவு பெரிய நன்மை, அது எவ்வளவு பெரிய அங்கீகாரம். அது அதாவது அப்துல்லாஹ் பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய வீட்டு பக்கத்துல ஒரு யூதன் ஒருத்தர் இருந்தான். அவன் வீட்டை விட்டு வேற ஊருக்கு போறதுக்காக இந்த வீட்டை விலைக்கு பேசுறான். விலைக்கு பேசுமா 1000 தீனார்னு சொல்லிட்டு விலைக்கு பேசுறான். அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, என்னப்பா இது 1000 தீனார்னு சொல்ற, அவ்வளவு பெரிய விலையெல்லாம் ஒண்ணு இல்லையப்பா, மிஞ்சி போட்டா 200-300 தீனார் தானப்பா போகும், நீ 1000 தீனார் சொல்றியப்பா அப்படின்னு. உண்மையிலேயே அந்த இடம் 200-300 தீனார் தான் போகும். ஆனா நான் ஏன் 1000 தீனார் விற்கிறேன் தெரியுமா, என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களா இருக்கிறனால அந்த ரேட்டு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வீட்டுடைய அந்த பாத்ரூம் கழிவுகள் இருக்குதுல்ல, பல வருட காலமாக அவருடைய வீட்டுல போய் அவருடைய வீட்டுடைய அந்த உள்புறத்துல போய் ஊத்தும். அது எனக்கு ரொம்ப நாளா தெரியாது. ஆனா அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா, ஒரு வாளியை கொண்டு போய் அந்த ஓட்டைக்கு நேரா வச்சு அந்த பாத்ரூம் கழிவுகளை பிடிச்சு அவரு கொண்டு போய் ஊத்திக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப நாளா எனக்கு தெரியாது. அவருடைய நினைப்பு என்னன்னா, அவனுடைய பக்கத்து வீட்டு ஊதனா இருந்தாலும் அவனுக்கு வசதி வாய்ப்புகள் இல்ல போடுது, அதனாலதான் இப்படி ஊத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனால் எனக்கு தெரியும் என்ற வசதி வாய்ப்புகள் இருக்குது, ஆனா எனக்கு இது ஊத்துறதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பல வருடங்கள் கழித்து தான் நான் கேட்டேன், என்னங்க இது, ஏன் நீங்க போய் ஊத்துறீங்கும் போது, அடப்பா உன் வீட்டுல இருந்து அது ஊத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்பதான் நான் நெகிழ்ந்து போனேன், இப்படி ஒரு மனிதரா என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி. அதனால நான் 1000 திர்ஹம்னு சொன்னாங்க. பக்கத்து வீட்டுக்காரோட எவ்வளவு சந்தோஷமாக அப்துல்லாஹ் பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இருந்திருப்பார்கள் என்பதை யோசிக்கிறேன். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் பக்கத்து வீட்டுக்காரனோடு நல்ல முறையில் நடந்துக்கோ. அப்படி நடந்து கொண்டால் தகுன் முஃமினா, நீ உண்மையான முஃமினாக. நம்ம மூமின் சொன்னா பக்கத்து வீட்டுக்கார போய் சொல்லணுங்க. நம்ம நல்லவன்ட்டு சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னு சொன்னா, நம்ம போய் யாரெல்லாம் நான் அப்படி வணங்கினேன் இப்படி வணங்கினேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். அப்படியா, உன் புருஷனை கூப்பிடு கேட்போம், உன் மனைவி எப்படி இருந்து நடந்துக்கிட்டான். புருஷன் அங்கீகாரம் கொடுக்கணும், என் மனைவி பரவாயில்லை என்ற நல்ல விடவ நடந்தா அப்படின்னு சொன்னாதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். அதான் நியதி. ஹதீஸுடைய பல கருத்துக்களை வச்சு நான் சொல்றேன். அதே மாதிரி ஒரு புருஷன் நான் அப்படியா இல்ல இப்படியா இல்ல இரவு முழுக்க நின்று வணங்கினேன், பகலுக்குள்ள நோன்பு வச்சேன், என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான்னு முடியாது. மனைவிட்ட கேட்கும் அல்ல, இன்னும் உன் புருஷன் நல்லபடியா நடந்துக்கிட்டானா, நீ அந்த மனைவி சொன்னா மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்ல முடியாது. அதே மாதிரிதான் பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். யாரெல்லாம் என் பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல முறை நடந்துக்கிட்டான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரனுடைய உரிமைகளை பற்றி பேசிக்கொண்டே போனார்கள். எந்த அளவுக்குன்னா சொத்துலையும் பங்கு அல்லாஹ் கொடுக்க சொல்லிடுவானோன்னு பயந்துட்டேன்ட்டாங்க. சொத்துலையும் பங்கு கூடிய சொத்து என்பது யாருக்கு? நம்ம பெத்தெடுத்த பிள்ளைகளுக்கு சொந்தம் வந்து அக்கா தங்கச்சி தானே போகும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போகாது. பக்கத்து வீட்டுக்காரன் அக்கா தங்கச்சிகளா இருந்தா போயிடும். ஆனா இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் அக்கா தங்கச்சி இல்ல, சொந்த அக்கா தங்கச்சியை கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்குத்தான் வரணும், அம்மாவோடு எனக்குத்தான் சொந்தம் அப்படி சண்டை பிடிக்கக்கூடியது அக்காமார்கள் தங்கச்சிமார்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப சொத்துபத்திலேயே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பங்கு கிடைச்சிருமோ என்று நான் பயந்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப பக்கத்து வீட்டுக்காரனோடு எந்த அளவுக்கு ஒரு சமரசமாக ஒரு இன்முகத்தோடு சந்தோஷமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் வந்து சொன்னாதான் நம்ம மூமின், இல்லைன்னா மூமின் அல்ல. இது மூணாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நாலாவதாக சொன்னாங்க, உனக்கு எது பிரியமானதோ அதைத்தான் மற்ற மனிதர்களுக்கும் நீ பிரியப்படணும். அப்படி நீ பிரியப்பட்டால் மட்டும்தான் உண்மையான முஸ்லிமாக நீ இருக்க முடியும். நான் பேருக்கு ஆயிஷா என்றோ அல்லது பாத்திமா என்றோ பேரை வச்சுக்கிட்டா முஸ்லீம் கிடையாது. எப்படி இருக்குன்னு தெரியுமா? முஸ்லிமா இருக்கன்னு அல்லாஹ்வை ஏத்துக்கணும், அல்லாஹ்வை ஏத்துக்கிறான். எப்படி இருக்குன்னு தெரியுமா? எனக்கு எது பிடிக்குதோ அதைத்தான் மற்றவர்களுக்கும் நான் ஆசைப்படணும். என்ன காலையில வந்து சாப்பாடு கேட்டாங்க அந்த நோம்பு காலத்துல, என்ன காலையில சாப்பாடு கேட்டாங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ்ல வரும் பாருங்க 3 நாளைக்கு முன்னால உள்ளதெல்லாம். ஏன்னா இன்னைக்கு அது அந்த ஃப்ரிட்ஜ் வந்த பிறகு அதெல்லாம் முன்னால ஃப்ரிட்ஜ் வர்றதுக்கெல்லாம் முன்னாலதான் அந்த 3 நாளைக்கு முன்னால உள்ளதெல்லாம் வாசல்ல நிக்கிறவங்களுக்கு கொடுக்குவாங்க. ஆனா ஃப்ரிட்ஜ் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்குல இருந்து 3 நாளைக்கு முன்னால உள்ளதெல்லாம் கணவனுக்கு வந்து வச்சிடான். அப்ப கணவனை எப்படிதான் நினைச்சு வச்சிருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஒரு தடவை ஊருக்கு போனேன்னா ஒரு பிரியாணி அப்படியே சுட வந்து உட்காருது. என்னப்பா இது பிரியாணி காலையில எப்பப்பா ஆக்குனா? பிரியாணி காலைல திங்க முடியாது. இல்ல 2 நாளைக்கு முன்னாடி பிரியாணி ஆக்குனா அதை உங்களுக்காண்டி வச்சிருந்தேன். எப்போ இந்த ஃப்ரிட்ஜ் வந்துச்சோ அன்னைக்கு எல்லா அந்த 3 நாளைக்கு முன்னால சமைச்சதெல்லாம் முன்னாளுக்கு வந்து நிக்குது. அப்படி இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அழகாக சொன்னார் பாருங்க, உனக்கு எது பிடிக்குதோ அதையே மற்றவர்களுக்கு விரும்பு, அப்பதான் நீ உண்மையான முஸ்லிமாக ஆக முடியும். நோம்புடைய காலத்தில் அப்படித்தான் நம்முடைய அக்கா தங்கச்சிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், நம்முடைய அண்ணன் தம்பிகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், நம்முடைய சொந்த பந்தங்கள் எத்தனையோ குடல்வாழ் ஜனங்கள் இருப்பாங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். எத்தனை ஏழை எளியவர்கள், அதாவது ஜகாத்து பொருட்கள் கொடுக்கக்கூடியவர்களால் யாரா இருந்தாலும் சரிதான், நல்ல பொருளை கொடுங்க, மனம் ஊந்து கொடுங்க. ரசூலுல்லாஹ் அதான் சொல்றாங்க, ஜகாத்து பொருளை கொடுக்குறீங்களா மனம் ஊந்து கொடுங்க, சந்தோஷமா கொடுங்க, நல்ல பொருளா கொடுங்க, மட்டமான பொருளை கொடுக்காதீங்க. என்ன நம்ம சாப்பிடுறது 70 ரூபாய் அரிசி, ஆனா கொடுக்கறது பாத்தீங்கன்னா 30 ரூபாய் அரிசி. எப்படியாவது ஏத்துக்கொள்ள முடியுமா? அல்லாஹ் ஏத்துக்குவானா? அல்லாஹ் எவ்வளவு அழகா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, உனக்கு எது பிடிக்கும், நீ 70 ரூபாய் அரிசி சாப்பிடுறியா, அதே 70 ரூபாய் அரிசி நீ கொடு ஏழைகளுக்கு, உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு நீ கொடு. ஜகாத் கொடுக்கணுமா அந்த மாதிரியான அரிசிகளை வாங்கி கொடு. 30 ரூபாய் அரிசி வாங்கி கொடுத்தீங்கன்னா நீ சாப்பிட முடியும், ஒன்னால முடியுமா கேட்டா இந்த பொட்டிக்குள்ள இறக்க மாட்டாங்க அடிக்கிறது. அட உங்களுக்கு மட்டும் இறங்கலாம், அவங்களுக்கு மட்டும் இறங்க கூடாது, அவங்களுக்கு இறங்கலாம் அவங்களுக்கு இறங்காது. எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அழகான ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. உனக்கு எது பிடிக்குதோ அதையே மற்றவர்களுக்கு விரும்பு, அதுதான் உண்மையான முஸ்லிமுடைய தன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்கன்னு சொன்னா, அப்ப அதுல எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் தாய்மார்களே. அதாவது இன்னைக்கு ஜகாத்து கொடுக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப பின்னடைவில் இருக்கிற அந்த சமுதாயம், நிறைய நோய்கள், ஜகாத்து தர்மங்கள் செய்யக்கூடிய விஷயத்துல பழச கொண்டு போய் கொடுக்கிறது, பழைய பொருட்களை கொண்டு போய் கொடுக்கிறது. ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாருந்தா என்ன செய்யறது தெரியுமா? யாருக்காவது ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாருந்தா ஏன்னா இவங்க மட்டும் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் ட்ரெஸ் வாங்கிட்டு, ஆனா நம்ம அக்கா தங்கச்சிகளுக்கு யாருக்காவது கொடுக்க போறதா என்ன செய்யறதுன்னா 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு 2 எடுத்து கொடு கேட்டா, நான் 2 எடுத்து கொடுத்துட்டேன் தெரியுமா, என் அக்காவுக்கு 2 எடுத்து கொடுத்துட்டேன், அது எத்தனைமா 2 சேர்த்து 1000 ரூபாய் ஆகும். அப்படி நம்ம போயிடக்கூடாது. அது வந்து ஒரு முஸ்லிமுடைய அழகல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அப்ப நம்முடைய அக்கா அண்ணன் தம்பிகளுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, நல்ல வேட்டி சட்டை எடுத்து, உயர்தரமான வேட்டி சட்டையில எடுத்து கொடுங்க.
உயர்தரமான கைலிகள் எடுத்து கொடுங்க, உயர்தரமான சட்டைகள் எடுத்து கொடுங்க. அவர்கள் போடும்போது என் அக்கா எடுத்து தந்தது, என்னோட தங்கச்சி எடுத்து தந்தது எவ்வளவு பெருமையாக இருக்கு தெரியுமா? அந்த அந்த அது அது வந்து உங்களுக்கு கையேந்தி துவா செய்வதை விட துவா செய்வது அடுத்தோம். அவங்களுடைய டிரெஸ்ஸுகள் அந்த உடம்புக்குள்ள இருக்கும் போது இது முன்னால் எடுத்து தந்தது, என் அக்கா எடுத்து தந்தது என்ற அந்த மகிழ்ச்சி இருக்குது இல்ல, இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய துவா. இதுவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். அப்ப அந்த சந்தோஷத்தை தான் அல்லாஹ் விரும்புகிறார். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்கு எது பிடிக்குமோ அதையே மற்றவர்களுக்கும் விரும்பு. அப்பதான் உண்மையான முஸ்லிம் என்று சொல்லி தர்றாங்க. அந்த சந்தோஷத்தை தான் அல்லாஹ் விரும்புகிறார். அந்த சந்தோஷமே நம்மளை அல்லாஹ் வாழ வைப்பான், உயர்ந்த இடத்துல வாழ வைப்பான். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலாவதாக சொல்லி தருகிறார்கள், உனக்கு எது பிடிக்குமோ அதையே மற்றவர்களுக்கும் விரும்பு. ஐந்தாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வலா தக்ஸிருல் லஹிக, அதிகமா சிரிக்காதன்னு சொல்றாங்க. அதிகமாக சிரிக்காத. ஃபஇன்ன கஸரத்தல் லஹிக துமித் கல்பு, தமித் கல்பு. அதாவது அதிகமா நீ சிரிச்சீங்கன்னா உன்னுடைய கல்பு மோத்தா போயிடும், உள்ளம் இறந்து போயிடும். உள்ள இறந்து போயிடுச்சுன்னா சம்மந்தம் இல்லாம சிரிக்குவோம். சில பேர் சிரிப்பாங்க, எதுக்கு சிரிக்கிறான்னு அவனுக்கு தெரியாது. சில பேர் சிரிக்கிறாங்க, எதுக்கு சின்ன ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு சிரிக்கிறது, சிரிக்கிறதுங்கிறத சிரிக்கிறது. அது வந்து சிரிப்பும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, தமாசும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? அதிகமா சிரிச்சு 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 அவன் உள்ளம் நல்லது எது கெட்டது எது என்று விளங்காமல் அது மோத்தா போச்சு. மோத்தா போன உள்ளம் இருந்துச்சுன்னா எப்படி நல்லது கெட்டது விளங்கும்? எப்படி தமாசும் தெரியாது, வருத்தமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சில பேர் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க மௌத்த போட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க, மையத்தை போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க குடும்பத்தார்கள். ஒரு 2-3 சஃபு நின்று, அதாவது அந்த மௌத்து வீட்டுல பாத்தீங்கன்னா முதல் கட்ட பாதுகாப்பு, 2வது கட்ட பாதுகாப்பு, 3வது கட்ட பாதுகாப்பு, இந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா? அப்படியே ஆம்பளைங்க வந்து ஓரமா நின்று பார்த்துட்டு ஓடி போயிடணும். என்ன சுத்தி நம்முடைய பொம்பளைக்கு தான் வந்துருப்பாங்க. முதல் கட்ட பாதுகாப்பு, 2வது கட்ட பாதுகாப்பு மாதிரி. ஆம்பளை மையத்துக்கு தானே கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாமே, ஆம்பளைக்கு வருவாங்க, அதெல்லாம் கிடையாது. ஒரே அடுக்க இந்த 3வது கட்ட அடுக்குக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே சிரிப்பும் தமாசமா தான் இருக்கு. ஒரு மௌத்து வீட்டுல போய் சிரிக்கலாமா? நம்ம மௌத்து வீட்டுல போய் குடும்ப கதையை பேசலாமா? அவங்களோட உங்களுக்கு ஒரு துக்கம் விசாரிக்க முடியலையாட்டியும் அவர்களுக்காக வேண்டி மௌனமாக இருந்து ஒரு அவன் பாவம் மன்னிப்பாச்சு தேடலாமா இல்லையா? யாருமா என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருந்தாச்சு கேட்கலாமா இல்லையா? நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டாங்க. மகரமான ஆண்கள் ஆண் மையத்தை போய் பெண்கள் பாக்குறாங்க, எல்லாரும் சொந்தம் பந்தா பாக்குறதுக்கு அனுமதியே இல்லைங்க. சில கிதாபுகள்ல இப்படியே எழுதுறாங்க. எப்படின்னா அந்த மையத்தை கத்துமா, எப்பா நீ என்னை பார்க்கறது மகரம் பார்க்க கூடாது, நீ என்னது பார்க்காத, பார்த்தால் எனக்கு வேதனை வருகிறது என்று சில மையத்தை கத்தும். சில மையத்தை பார்த்தீங்கன்னா அந்த பெண் மையத்தை விழுந்துருச்சுன்னு சொன்னா, பெண் மையத்தை விழுந்துட்டா சில மகரம், அதாவது திருமணமுடைய மகரமான எல்லா ஆண்களும் போவாங்க. எல்லா ஆண்களும் சொந்த பந்து அத்தனை பேர் போய் பார்க்குவாங்க. அப்படி பார்க்க கூடாது. அது ஆனா பல தடவை சொல்லியாது, இருந்தாலும் கேட்கறது இல்லை. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா இந்துக்கள் கூட போவாங்க. சில வீடுகள்ல ஒரு பெண்மையிட்ட ஒரு பெண் இந்து பெண்ணு போய் பார்க்கறது தப்பு கிடையாது. ஒரு பெண்மையிட்ட பல காலமாக உங்க வீட்டுல வேலை செஞ்சாங்களாமா, அதுக்காண்டி இந்து ஆடு போய் பார்க்கறது எப்படி அனுமதிக்க முடியும்? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது விசுவாசத்தை அப்படி பார்க்க கூடாது. எந்த நேரத்துல விசுவாசத்தை காட்டணுமோ அந்த நேரத்துல விசுவாசத்தை காட்டணும். இந்த நேரத்துல போய் விசுவாசத்தை காட்டுறது அது தப்பாக போயிருந்தது. அப்போ இது என்ன விளங்குதுன்னா, அதிகமாக நம்ம வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, மையத்து வீட்டுல வந்து அந்த திக்ரு, அந்த துவா, அந்த அவங்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடுறது, இதுல தான் இருக்கிறது. அப்படி அங்க போய் உட்காந்துக்கிட்டு சேலை நல்லா இருக்குது, எங்க வாங்கினேன், தோடு நல்லா இருக்குது, எத்தனை பவுன், இதெல்லாம பேசுறது அங்க போய் உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, அவங்க வாப்பா நல்லா இருக்கிறாங்க, அம்மா நல்லா இருக்கிறாங்க, அங்க போய் அந்த மாதிரி விசாரிக்கிறது அது தப்பு. அவங்களுடைய யாராவது கேட்டாங்க, அந்த வீட்டுக்காரவங்களுக்கு மனசு காதுல விழுந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய சங்கடத்தைப்படுவாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு அந்த வீடு, அந்த மாதிரி மௌத்துகள் வீட்டுல போய் அதிகமான சிரிப்பு ஏவதுன்னா காலம்னா சிரிச்சு மௌத்து உள்ளம் வந்து மௌத்தா போயிடும். அதனாலதான் அந்த சிரிப்பு வருகிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சிரிப்பை நீ அதிகமாக்கி கொள்ளாத, அதிகமா நீ சிரிக்காது. அப்படி சிரிச்சுன்னா உள்ளம் அங்க என்ன செய்ய மௌத்தாகி போய்விடும். இப்ப இந்த 5 காரியங்களையும் நீங்கள் நோம்புல கடைபிடிப்பீர்கள். 5 காரியம். முதல் விஷயம் என்னங்க? பாவத்தை விட்டும் தவிர்த்து இருப்பது. 2வது விஷயம்
நமக்கு அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அதை புரிந்து கொள்வது. மூணாவது விஷயம், அண்டை வீட்டுக்காரர்களோடு, பக்கத்து வீட்டுக்கு யாரா சொந்தமா இருக்கலாம், சொந்தம் இல்லாம இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், யார் வீட்டுமானாலும் இருக்கலாம், அது யாராக இருந்தாலும் அவர்களோடு இணக்கமாக சந்தோஷமாக இருப்பது. நாலாவது உனக்கு எது பிடிக்கிறதோ அதை மற்றவர்களுக்கு நீ கொடுப்பது. ஐந்தாவதாக அதிகமாக சிரிக்காதே. இந்த 5 காரியத்தையும் ரமதானுக்கு பொருந்தும். ரமதானுக்கு அது ரொம்ப கவனமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த 5 காரியத்தை நாம் கடைபிடித்து ரமதானை வரவேற்க வேண்டும். செய்யலாமா? அதை ரமதான்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் தாய்மார்களே. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன், அதாவது வியாழன் அல்லது வெள்ளி, வியாழக்கிழமை அநேகமா ரமதான் வந்துடும் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை கண்டிப்பா வந்துடும். ஏன்னா அடுத்த வாரம் பயான் என்பது வாரம் ஒவ்வொரு வீடுகளில் அந்த மாதிரி வராது. இன்ஷா அல்லாஹ் ரமதான் 1 வியாழக்கிழமை ரமதானாக இருந்தால் பிற 1 இன்ஷா அல்லாஹ் மைதீன் ஹாஜியார் வீட்டில், ஜலீலா ஜுவலின் மைதீன் ஹாஜியார் வீட்டில் சரியாக பகல் 11 மணிக்கு பயான் நிகழ்ச்சி நடைபெறும். 1 மணி நேரம், 12 மணி 12 வரை இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளுங்க. ஏன்னா அற்புதமான உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஏன்னா அந்த நேரத்தை ஒதுக்கி நீங்க இன்ஷா அல்லாஹ் அவங்க கலந்துக்கிறீங்க, துஆவுல கலந்துக்கிறீங்க. அல்லாஹ்வுக்காக நிறைய நன்மைகளை அதில் தருவார். அதுல பேசக்கூடிய விஷய வார்த்தைகளை உள்வாங்கி வாழ்க்கையில கொண்டு வரணும். அதுதான் பயான் நிகழ்ச்சியுடைய முக்கிய காரணமே. அல்லாஹ் தஆலா அதை அருள் செய்வாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلنا حينتنا ذلكنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين يا نستغفر ويا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العظيم. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم بارك لنا فيما رزقتنا واغفر لنا وارحمنا ووسع لنا في دارنا. اللهم انت خير الوارثين. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. اللهم بلغنا في شهر رمضان. اللهم بلغنا في شهر رمضان مع الصحة والعافية. يا الله كريم الرحمن எங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்தவர்கள், சொந்த பந்தங்கள், உலகத்தில் உண்டான இஸ்லாமியர்கள், இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்கள், இந்த குடும்பத்துக்காரர்கள், யாராருடைய வீடுகளெல்லாம் பயான் நிகழ்ச்சியில் வைக்கப்பட்டதோ அவர் அனைவருடைய வீடுகளில் யாரெல்லாம் தெருவாசிகள், இந்த ஊர்வாசிகள் அனைவருடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களை மறைத்து மன்னித்து நன்றிகளாக மாற்றி தருவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. எங்கள் தெருவிலே யாரெல்லாம் இதுவரை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அனைவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை பிரகாசமாக்கி அவர்களையும் சொர்க்கவாசிகளாக நீ ஆக்கியல் புரிவாயாக. யா அல்லாஹ் தன்னைத்தானே மாய்த்து கொண்டவர்களையும் யா அல்லாஹ் நீ சொர்க்கவாசியாக நீ ஆக்கியல் புரிவாயாக. யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து யா அல்லாஹ் அவர்களுடைய செய்த அந்த பெரும் காரியத்தை யா அல்லாஹ் மன்னித்து யா அல்லாஹ் அவர்களையும் யா அல்லாஹ் நீ சொர்க்கவாசியாக நீ ஆக்கியல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் நீ பரக்கத் செய் யா அல்லாஹ். இங்கே கூடியிருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ பரக்கத் செய் யா அல்லாஹ். நீ நற்காரியங்களை செய்வதற்கு தௌஃபீக் செய் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களை புரிந்து கொள் யா அல்லாஹ். வரக்கூடிய ரமதானை எங்களுக்கு யா அல்லாஹ் நன்மையாக ஆக்கித்தா யா அல்லாஹ். ஆரோக்கியமாக நாங்கள் நோன்பு வைக்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு அருள் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த ரமதானை ஆரோக்கியமாக அதிகமாக தொழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே அதற்கு நீ அருள் செய்வாயாக. இந்த ரமதானை அதிகமாக ஓத வேண்டும், குர்ஆனை முடிக்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக. இந்த ரமதானை அதிகமான ஜக்காத்துகள் கொடுக்க வேண்டும் அதற்கு நீ அருள் செய்வாயாக. இந்த ரமதானை அதிகமான சதகாக்கள் செய்ய வேண்டும் அதற்கு நீ அருள் செய்வாயாக. ரப்பே ரஹ்மான் உடல் ஆரோக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தல் யா அல்லாஹ். இந்த ரமதானிலே நாங்கள் எங்களுக்கு முழுமையாக நோன்பு வைப்பதற்கு யா அல்லாஹ் ரமதானிலே எங்களுக்கு ஆரோக்கியத்தை தா யா அல்லாஹ்.
அல்லாஹ் சிறந்த இரவாகிய லைலத்துல் கத்ர் இரவை பரிபூர்ணமாக நாங்கள் அடையக்கூடிய அந்த பாக்கியத்தை தாய் அல்லாஹ். அந்த இரவில நாங்கள் வீணாக கழித்து விடாமல், நேரங்களை வீணடித்து விடாமல் யா அல்லாஹ் ஆரோக்கியமாக விடிய விடிய நாங்கள் அமல் செய்து யா அல்லாஹ் உன்னிடத்தில் நாங்கள் நெருங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தாய் அல்லாஹ். ரமதான் மாதம் முழுவதும் நாங்கள் அதிகமாக அமல் செய்து உன்னை நெருங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ரமதானிலே யாரையும் யா அல்லாஹ் மூத்தாக்கி விடாதே ரப்பி ரஹ்மானே. நாங்கள் ரமதானை நிறைய சந்திக்க வேண்டும் ரப்பி ரஹ்மானே. இந்த மாதிரி ரமதானை நாங்கள் நிறைய சந்திக்க வேண்டும் ரப்பி ரஹ்மானே. எங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடு யா அல்லாஹ். ஆரோக்கியமான ஆயுளை கொடு யா அல்லாஹ். ஆரோக்கியமான ஆயுளை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய உறுப்புகள் நாங்கள் செயலிழந்து போய்விடக் கூடாது ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, சுகர் வியாதினால் எங்களுடைய உறுப்புகள் செயலிழந்து போய்விடக் கூடாது ரப்பி ரஹ்மானே. அதற்காக வேண்டி சாப்பிடக்கூடிய அந்த மாத்திரையினால் நாங்கள் எங்களுடைய உடல் உறுப்புகள் வீணாகிடக் கூடாது ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ் அது விஷம் தான் ரப்பி ரஹ்மானே. அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் யா அல்லாஹ், உனக்கும் தெரிந்த விஷயம் ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ் அதனுடைய தீமையிலிருந்து எங்கள் உடம்புல நீ பாதுகாத்துக் யா அல்லாஹ். அதனுடைய தீமைகளை எங்களுக்கு நீ பாதுகாத்துக் யா அல்லாஹ். எங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு யா அல்லாஹ் எந்த விதமான நோய்களும் வந்து விடாமல் நீ பாதுகாத்துக் கொள் ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ் நோயை தந்தவன் நீதான், அதற்குண்டான மருந்தைகளை நீதான் வைத்திருக்கிறாய் ரப்பி ரஹ்மானே. அதற்குண்டான மருந்து எங்களுக்கு யா அல்லாஹ் காண்பித்துக் கொடு. அதை நாங்கள் உட்கொண்டு யா அல்லாஹ் இந்த நோயிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு உண்டான பாக்கியத்தை தாய் அல்லாஹ். ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் மறைத்து விட்டவர்கள் யா அல்லாஹ் அவர்கள் உனக்கு பொருத்தமானவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் உன்னிடத்தில் மிக நெருக்கமானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் யா அல்லாஹ் நீ பொறுத்துக் கொள் யா அல்லாஹ். அவர்கள் செய்த நற்காரியங்கள் அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். அவர்கள் செய்த தீமைகள் அனைத்தையும் மன்னித்து விடு யா அல்லாஹ். அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் யா கையேந்துகிறோம் ரப்பி ரஹ்மானே. அவர்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவருடைய பெற்றோர்களை மன்னித்து விடு. எங்களுடன் பிறந்தவர்கள் சொந்த பந்தங்கள் யாரெல்லாம் முன்னே சென்று விட்டார்களோ அனைவருக்கும் நீ மன்னித்து விடு யா அல்லாஹ். அனைவருக்கும் யா அல்லாஹ் உன் அருளை நீ கொடுத்து விடு யா அல்லாஹ். ரமலான் மாதத்தில் மன்னிப்பை வழங்க யா அல்லாஹ். ரமலான் மாதத்தில் எங்களுக்கு எங்களுடைய முன்னோர்களுக்கு மன்னிப்பை வழங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் மன்னிப்பை எங்களுக்கு நீ தரவில்லை என்று சொன்னால் நாங்கள் எங்களை விட மோசமானவர்கள் யாரும் இல்லை ரப்பி ரஹ்மானே. நாங்கள் பாவிகளாக மாறிவிடுவோம் ரப்பி ரஹ்மானே. ரமலான் மாதத்தில் முழுமையான எங்களுக்கு மன்னிப்பை வழங்க யா அல்லாஹ். முழுமையான ஆரோக்கியத்தை தாய் யா அல்லாஹ். எங்களுடைய உடல் உறுப்புகளை யா அல்லாஹ் நல்ல முறையில் இயங்குவதற்கு தௌஃபீக் செய் யா அல்லாஹ். எங்கள் சிறுபிராயத்தில் எப்படி இயங்கிற அதை விட எங்கள் ஆரோக்கியமாக உடல் உறுப்புகள் செயல்படுவதற்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே உடல் ஆரோக்கியத்தை எங்களுக்கு பரிபூர்ணமாக தாய் யா அல்லாஹ். எத்தனை பேர்கள் கால்கள் இழந்து, கைகள் இழந்து, விரல்கள் இழந்து இருக்கிறார்கள் ரப்பி ரஹ்மானே. அனைவருக்கும் நீ யா அல்லாஹ் கிருபை செய் யா அல்லாஹ். நீ உறுதுணையாக இரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளோ எங்களுடைய சந்ததிகள் யாரும் அப்படிப்பட்ட தீமைகளை நீ வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய சந்ததிகளை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். ஊனமுற்றவர்களாக எங்களுடைய சந்ததிகளை நீ ஆக்கி விடாதே ரப்பி ரஹ்மானே. விவரமற்றவர்களாக எங்களுடைய சந்ததிகளை நீ ஆக்கி விடாதே ரப்பி ரஹ்மானே. எங்களுடைய சந்ததிகள் யா அல்லாஹ் நல்லவர்களாக இருக்க வேண்டும், தூயவர்களாகவும் அறிவு சார்ந்தவர்களாகவும் புத்தி கூர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ரப்பி ரஹ்மானே. மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ரப்பி ரஹ்மானே. இன்றைய காலத்தில் யாரும் மார்க்கப்பட்டுடன் வாழ்வது என்பது மிகப்பெரிய அதான் நெருப்பை கங்கை கையில் வைத்திருப்பது போன்று இருக்கிறது ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை நீ சரியான முறையில விளக்க செய்ய அல்லாஹ். மார்க்கத்தை சரியான முறையில பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். உலக படிப்பு என்று என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அதன் பின்னாலே ஓடுகிறார்கள் ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து உலக கல்விக்கு எவ்வளவு படித்தாலும் அந்த மார்க்க பாதுகாப்புடன் மார்க்கப்பற்றுடன் இருப்பதற்கு உண்டான தௌஃபீக் செய் அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானுடைய பிள்ளைகளுக்கு நல்வாழ்க்கையை கொடு யா அல்லாஹ். எத்தனையோ ஆண் குமர்களுக்கும் பெண் குமர்களுக்கும் யா அல்லாஹ் ஜோடிகள் இல்லாமல் தவிக்கிறார்கள் ரப்பி ரஹ்மானே. உன் அருளால் ரமலான் மாதத்தின் பொருட்டால் அவர்களுக்கு மிக சீக்கிரத்தில் ஜோடிகள் சேருவதற்கு தௌஃபீக் செய் அல்லாஹ். அவர்களுக்கு யா அல்லாஹ் ஜோடிகள் கிடைப்பதற்கு தௌஃபீக் செய் அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மான் நல்லவர்களாக அவர்கள் ஜோடி அமைவதற்கு தௌஃபீக் செய் அல்லாஹ். அவருடைய வாழ்க்கை மன வாழ்க்கை யா அல்லாஹ் சந்தோஷமான உனக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் ரப்பி ரஹ்மானே. இதற்கு முன்னால் யாரெல்லாம் ஜோடிகளாக சேர்ந்தார்களோ அனைவருடைய வாழ்க்கையும் யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் ரப்பி ரஹ்மானே. எவ்வளவோ பேர் இந்த ஜோடிகளின் வாழ்க்கையில் பிணக்குகள் நிறைய இருக்கிறது ரப்பி ரஹ்மானே. எல்லாத்தையும் கடந்து விட்டு யா அல்லாஹ் ஒருவருக்கொருவர் யா அல்லாஹ் புரிந்து வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை கூடிய யா அல்லாஹ். உள்ளங்களை ஒன்று சேர்க்கக்கூடியவனே, இந்த உலகத்தையே கொண்டு வந்து சேர்த்தாலும் 2 உள்ளங்களை ஒன்று சேர்க்க முடியாது ரப்பி ரஹ்மானே. நீதான் அதற்கு காரணம். நீ நினைத்தால் மட்டும்தான் ஒன்று சேர முடியும் ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ் யாருடைய வாழ்க்கையில் பிணக்குகள் இல்லாமல் இணக்கத்தோடு வாழ வேண்டும். எத்தனையோ குடும்பங்களில் பெற்றோர்கள் இணக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் சொந்த பந்தங்கள் அதாவது
அக்கா தனது உடன் பிறந்தவர்கள் யாரும் இணக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். ரஹ்மானே, எல்லாரையும் யாழ்லா ஒன்று சேர்த்து வைப்பாயாக. யாழ்லா உனக்கு பொருத்தமான நல்லடியார்களாக எங்களை ஆக்கிட்டாய். யாழ்லா யாருக்கும் யாரும் துரோகம் செய்து விடாமல் பாதுகாத்துக் கொள். யாழ்லா எங்களுக்கு யாரும் தீமை செய்து விடாமல், நாங்கள் யாருக்கும் தீமை செய்து விடாமல் யாழ்லா எங்களை பாதுகாத்துக் கொள். எங்களுடைய செயல்பாடுகள் யாழ்லா உனக்கு பொருத்தமான செயல்பாடுகள் வர வேண்டும். யாருக்கும் தீங்கு இழைப்பதை போன்று உனக்கு வெறுப்பான செயல்கள் எங்களுடைய உடன்பிறந்து வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள். ரப்பே ரஹ்மானே, எங்களை மன்னித்து விடு. யாழ்லா எங்களுக்கு நீ தாயிலே கொடு. சிறு வயதில் நாங்கள் மௌத்தாக விடக்கூடாது. ரப்பே ரஹ்மானே, சிறு வயதில் நாங்கள் மௌத்தாக விடக்கூடாது. ரப்பே ரஹ்மானே, எங்களை நீ பாதுகாத்துக் கொள். நாங்கள் நீண்ட காலங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய தூணாக இருக்க வேண்டும். எங்களுக்கு நீ அருள் செய்ய. எங்களுடைய பிள்ளைகள் வயதான காலத்தில் எங்களை விட்டு போய்விடக் கூடாது. ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு வரக்கூடிய அந்த மருமக்கள்மார்கள் எங்களுக்கு நல்லவர்களாக வர வேண்டும். எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எல்லாம் அனுசரிக்கக்கூடிய மருமக்கள் வர வேண்டும். நீ அதற்கு அருள் செய்வாயாக. குறிப்பிட்ட ரஹ்மான், எங்களுடைய வீட்டுகளை மனைகளை பிரகாசமாக்கிட்டாய். அந்த குடும்பத்தில் மனைகளை பிரகாசமாக்கிட்டாய். இந்த குடும்பத்துடைய மனைகளை பிரகாசமாக்கிட்டாய். இந்த மனைகளை பிரகாசமாக்கிட்டாய். இங்க கூட இருக்கக்கூடிய அனைவருடைய மனைகளையும் பிரகாசமாக்கிட்டாய். வரக்கத்தை பொருந்தியதாக ஆக்கிட்டாய். அனைவரும் உயர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ரப்பே ரஹ்மானே, யாரெல்லாம் வெளிநாடுகளில் வாழ்கிறார்கள் அனைவருக்கும் நீ வரக்கச் செய்ய. யாரும் சிறு வயதிலே மூத்தாக விடாமல் பாதுகாத்துக் கொள். வெளிநாடுகளிலே மூத்தாக விடாமல் பாதுகாத்துக் கொள். நீண்ட தூரம் உள்ள நாடுகள் எல்லாம் எங்களுடைய சித்த பந்தங்கள் வாழ்கிறார்கள். ரப்பே ரஹ்மானே, இந்த தெருவாசிகள் ஊர்வாசிகள் வாழ்கிறார்கள். ரப்பே ரஹ்மானே, அனைவருக்கும் நீனே பாதுகாவலனாக இரு. அல்லாஹ் ஆயத்திற்கு தகுதியுடையவர்களாக அவர்களை ஆக்கிக் கொடு. நீ பாதுகாவலனாக இரு. அவர்களை பாதுகாத்துக் கொள். அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் முதலாளிமார்கள் நல்லவர்களாக இருக்க தௌஃபீக் செய்ய. வேலை செய்யக்கூடியவர் நல்லவர்களாக இருக்க தௌஃபீக் செய்ய. எத்தனை பேர்கள் விசா இல்லாமல் கார்டுகள் இல்லாமல் தவிக்கிறார்கள். ரப்பே ரஹ்மானே, எத்தனை பேர்கள் கேஸ் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ரப்பே ரஹ்மானே, அனைவருக்கும் எல்லா விதமான பிரச்சனையும் நீக்கி அவரவர்கள் அந்த நாடுகளில் உண்மைகளோடு வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை கூடிய எல்லா உரிமைகளையும் பெற்று வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை கூடிய நல்லபடியாக சம்பாதித்தவுடைய மனைமக்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை கூடிய சொந்த இல்லம் இல்லாதவர்களுக்கு வீடுகளை கட்டிக்கூடிய அதற்கு உண்டான வாய்ப்புகளை கூடிய ரப்பே ரஹ்மான், நோய்கள் இல்லாத வாழ்க்கையை தாய். நீண்ட ஆயுளை கூடிய அதிகமான அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாய். ஸலவாத்துக்கள் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தாய். உயிரிழமையான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் அதிகமான பிரியம் வைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாய். எங்கள் மீது அவர்கள் அதிகமாக பிரியம் வைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாய். வாழ்நாள் முழுவதும் அவர்களை கண்ணாலும் கனவிலும் நினைவிலும் கண்டு கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை தாய். எங்களுடைய அவர்களுக்கு எடுத்துக்காட்டும் பொழுது எங்கள் மீது துஆ செய்யக்கூடியவர்களாக ஹபீபுல்லாஹ் என்ற வார்த்தைக்கு தகுதியுடையவர்களாக நீ ஆக்கிய ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் எங்களுக்கு முன்னால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று எங்களுக்கு ஷஹாதத் கலிமா சொல்ல, நாங்கள் அவர்கள் மீது ஸலவாத்துக்கள் சொல்ல எங்களுடைய ரூஹ்கள் பிரிவதற்கு உண்டான பாக்கியத்தை கொடு. ரப்பே எங்களை மன்னித்து விடு. எங்களை மன்னித்து விடு. எங்களை மன்னித்து விடு. எங்களை மன்னித்து விடு. ஹஜ்ஜை நஸீபாக்கிட்டாய். எங்களுக்கு ஹஜ்ஜை நஸீபாக்கிட்டாய். நாங்கள் ஹஜ் செய்ய வேண்டும். ரப்பே ரஹ்மான், எங்களுக்கு பரிபூர்ணமான ஆற்றலை கொடு. பரிபூர்ணமான எங்கள் ஆற்றலை கொடு. வசதி வாய்ப்புகளை கொடு. வசதி வாய்ப்புகளை கொடு. எத்தனை பேர்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஹஜ் செல்ல முடியாமல் இருக்கிறார். ரப்பே ரஹ்மானே, இந்த வாய்ப்புகளை கொடு. எத்தனை பேர்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஆரோக்கியம் இருந்தும் அந்த நாட்டங்கள் இல்லாமல் இருக்கிறார். ரப்பே ரஹ்மானே, அவர் உள்ளத்திலே ஹஜ்ஜுடைய ஆசைகளை கொடு. ஹஜ் செய்யும் அந்த பாக்கியத்தை கொடு. உம்ராக்களும் ஹஜ்ஜுகளும் செய்யக்கூடிய இந்த பாக்கியத்தை தாய். ரப்பே ரஹ்மானே, ரமதானை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை தாய். முழுமையான பரக்கத் செய்ய. இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு பரக்கத் செய்ய. ஷஹ்ரு முபாரக் என்று சொல்லி இருக்கிறார்கள். ரப்பே ரஹ்மானே, அதற்கு தகுதி உடையவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய இந்த துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் உன் கண்ணியத்தின் பொருட்டாலும் அங்கீகரித்துக் கொள். ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم ربنا اغفر لنا كما ربياني صغيرا يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى واصلح لنا ما مضى يا واسع الكرم
صلى الله تعالى وسلم وبارك وحمد على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين آمين 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 سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சமுதாய மக்களே, தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் ஏரிப்புறக்கரை கிராமத்தில் அமைந்திருக்கும் பழைய கஸ்டம்ஸ் ரோட்டிற்கு அருகாமையிலே மஸ்னி நகரில் மஸ்னி ஜும்மா பள்ளி 9 ஆண்டு காலமாக தொழுகை நடந்து வருகிறது. வருடந்தோறும் ஜாதி மத பேதமின்றி அனைத்து சமுதாய மக்களுக்கும் ரமலான் மாதத்திலே 30 நாட்கள் கஞ்சி காய்ச்சி விநியோகம் செய்து வரப்படுகிறது. மட்டுமல்லாமல் இஃப்தார் நோன்பு திறப்பதற்கும் அனைத்து சங்கைகளும் செய்து வரப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ். இப்பள்ளிக்கு கஞ்சி காய்ச்சி கொடுப்பவர்கள் மற்றும் இஃப்தாருக்கு உதவி செய்பவர்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 97 88 19 0 945 என்ற நம்பரை அணுகவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.